குலோப் ஜாமுன் மாவு இல்லாமல் குலோப் ஜாமுன் செய்ய முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? வெறும் பிரெட்டை வச்சு தான் இன்னைக்கு நம்ம குலோப் ஜாமுன் ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பேக்கெட் பிரெட் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். சைடு போர்ஷன் தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே எடுக்கல. அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய், தேவையான அளவு பால் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுக்கிறேன். கையில் நெய் தடவிட்டு குட்டி குட்டியாக உருட்டி பிளேட்டில் வச்சுக்கிறேன். ரொம்ப அழுத்தமாக உருட்ட வேண்டாம், சாஃப்டாகவே உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணி வச்ச உருண்டையை எண்ணெயில் போட்டு நல்லா வெந்தோன்னு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு ஒரு பேன்ல 250 கிராம் சக்கரை ஆட் பண்ணிட்டு சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். கம்பி பதம்லாம் இதுக்கு தேவை கிடையாது. சக்கரை நல்லா கரைஞ்சோன்னே ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு கலருக்காக 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தா அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த குலோப் ஜாமுன் சுகர் சிரப்ல போட்டு ½ hour கழிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டான பிரெட் குலோப் ஜாமுன் ரெடி. சீரியஸா சொல்றேன், இது பிரெட்ல பண்ணீங்க நீங்களே சொன்னாதான் உண்டு, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பேஜை